அன்பு தமிழ் மக்களே வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு 250 கோடி செலவழித்து வாங்கிய வெற்றி அப்படின்னு ஆளாளுக்கு குத்தம் சொல்லி திமுகவை இப்படி கேவலப்படுத்தலாமா? அவ்வளவு கேவலமாக போயிட்டோம். அன்புமணி சொல்றதையும் அண்ணாமலை சொல்றதையும் எப்படி நம்புவது என்று யோசித்து பார்த்தேன். அன்புமணி 2 முறை திமுகவுடன் கூட்டணி போட்டு ஆட்சியில் இருந்தவர். அவருக்கு திமுக தேர்தலில் என்னென்ன தகுடு திட்டங்கள் செய்யும், வண்டவாளங்கள் செய்யும் என்று பூராவும் தெரியும். அப்போ அவர் சொல்லது உண்மையாக இருக்கலாம். அண்ணாமலையும் ஒரு உளவு பார்க்குற பழைய போலீஸ் அதிகாரி. அதனால இவங்க 2 பேரும் சொல்கிறத உண்மைன்னே வச்சுக்குவோம். இவங்க இப்படி பேசுனா இப்போ மற்ற தொகுதியில் உள்ள மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு நாமளும் நினச்சி பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா? மற்ற தொகுதி மக்கள் விக்கிரவாண்டி மக்கள் அடைஞ்ச பலனை பார்த்து அவர்களும் பிரியாணி திங்க ஆசைப்படலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்பிடைசர் சாப்பிட்டு பசியை தூண்ட ஆசைப்படலாம். நம்மளையும் பட்டியல அடைச்சி தீனி போட மாட்டானா என்று ஏக்கத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. நம்ம தொகுதி எம்எல்ஏ எப்போ சாவான்னு மனசு ஏங்க ஆரம்பித்து விட்டதே. அவங்கள தப்பு சொல்ல முடியுமா? இவங்க பணம் செலவழிச்சதா குத்தம் சொல்கிறாங்களே. பணம் செலவழிச்சதை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் பறக்கும் படை பணம் கொடுத்தவனை பிடிச்சிருக்கலாம் இல்லையா? அதை செஞ்சாங்களா அப்படின்னு நீங்கள் வெகுளித்தனமாக கேள்வியெல்லாம் கேட்கப்படாது. தேர்தல் அதிகாரிகள் என்ன வானத்திலிருந்து குதிச்சா வந்தாங்க? இல்லை பறக்கும் படை அதிகாரிகள் கடவுள் அனுப்பின தேவதூதனா நேர்மையாக இருப்பதற்கு? அவனும் திராவிட மாடல் அதிகாரி தானே ஐயா. எத்தனை தேர்தல் அவன் பார்த்துருப்பான் அவனுடைய வாழ்நாளில். இடைத்தேர்தலில் எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியாதா என்ன? ஓட்டு போட செத்து போனவங்க எல்லாம் உசுரோட நேரில் வந்து ஓட்டு போட்டா அவன் அதிர்ச்சியில் அரண்டு போய் வாயடைச்சு நிற்க மாட்டானா? ஏற்கனவே 33 பேய்கள் விக்கிரவாண்டி தொகுதிக்குள்ளே வந்து டோரா போட்டுக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த அதிர்ச்சியில் ஏற்கனவே வாயடைச்சு போய் இருக்கிறானுங்க அவனுங்க. செத்து போனவன் வந்து இவிஎம் மிஷினை விரலால் அமுக்குனா அதை பார்த்து அதிர்ச்சி அடைய மாட்டானா? இவிஎம் தான் இப்பெல்லாம் முன்ன மாதிரி எந்த கள்ளத்தனமும் செய்யாத மிஷின் ஆகி போயிடுச்சே. அதனால தான் 40க்கும் 40 எங்களால் ஜெயிக்க முடிஞ்சது. இந்த இடைத்தேர்தலில் இவிஎம் மிஷினை குறை சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை. அதை திராவிடம் ஒருபோதும் விரும்பாது. ஒருவேளை தேர்தலில் தோற்று இருந்தா இது மோடியின் சதி என்று எங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். 2026 ஒருவேளை எங்களுக்கு டவுட் வந்தாலும் வரலாம். கள்ளச்சாராய சாவுகளை பார்த்து மக்கள் அரசு மேல் வெறுப்பை காட்ட ஓட்டை மாற்றி போட்டுடுவாங்க இந்த இடைத்தேர்தலில் அப்படின்னு எதிர்கட்சிகளை போல எதிர்பார்த்து ஏமாந்த மற்ற தொகுதி மக்களை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. அவங்கள பார்த்து அழுவதா சிரிப்பதா என்று எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இடைத்தேர்தல்கள் அடிக்கடி வந்தால் அரசுக்கு நிதி சுமை அடிக்கடி வருகிறதே. அந்த செலவை உங்கள் அப்பனா வந்து தருவான், உங்கள் அப்பனா கொடுப்பான். தமிழகத்தின் மொத்த வருவாயில் 2% தான் சாராய வருவாயில் கிடைப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறதே. அதை வச்சுக்கிட்டு நாக்கு வலிக்கவா முடியும்? எக்ஸ்ட்ரா இன்கம் அரசுக்கு வந்தாதானே இந்த மாதிரி இடைத்தேர்தலில் மக்களுக்கு வாக்கரிசியெல்லாம் போடலாம். யோக்கியமான அரசு இதுன்னு காட்ட டிவிக்காரங்களை கூட்டிக்கிட்டு போய் 2-3 சாராய ஊழல்களை போலீஸ் அழிப்பதை காட்டி மக்களை நம்ப வைக்க வேண்டியது இருக்கிறது. மக்களை லேசில் எல்லாம் ஒன்றும் ஏமாற்ற முடியாதுயா இந்த காலத்தில். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. ஒரு அரசாங்கத்தை நடத்துறது கள்ளச்சாராயம் காய்ச்சறதை விட ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கு எப்போ தான் தெரிய போகுதோ தெரியல. எங்கள் கஷ்டத்தையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். லாகாவே இல்லாமல் அதுக்கு ஒரு மந்திரியும் இல்லாமல் ஒரு அரசாங்கத்தை எப்படி கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அதுக்கு எவ்வளவு மக்கள் பணத்தை செலவழிச்சிருக்கோன்னு தெரியுமா ஐயா? அரசாங்க ஆடிட்டர் கூட அதை அப்ஜெக்ஷன் பண்ணலை. இந்த தேர்தலில் கலந்துக்க மாட்டோம்னு திராவிட பாரம்பரியத்தை வழிமுறையை கடைபிடிச்சு வந்த அந்த கட்சிக்கும் ஓட்டு மட்டும் போட வந்த அந்த கட்சி தொண்டர்களுக்கும் எங்களுக்கும் தான் அந்த வடவர்த்தனம் புரியும். பின்ன சாக்கடையில் விழுந்து கிடந்து மோடியின் யோகாசனம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே ஒருத்தன், அவனுக்கா தெரியும்? ஓட்டு போடுறவன் போய் ஆடு மாடுகளை போல ஒரு பட்டியல அடைபடுகிற ஜனங்கள் என்று எவ்வளவு கேவலமாக நாக்கூசாம சொல்கிறாங்க பார்த்தீங்களா?
ஓட்டு போடுறவர் இந்த ஐந்தறிவு ஜென்மங்களுக்கு இந்த கேவலத்தை பற்றிய கவலையெல்லாம் இல்லை என்கிற கவலை எங்களுக்குத்தானே உண்டு. அந்த பட்டியல அடைபடுகிற ஜனங்களை போய் இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே, உங்களுக்கு ஈவு இறக்கமே இல்லையா? மனசாட்சியே இல்லையா? 4000 ரூபா பரிசு பொருட்கள், 6000 ரூபா ஓட்டுக்கு காசு கொடுத்திருக்கிறார்கள் என்று அன்புமணி ஈஸியா சொல்லிக்கிட்டு போயிடுறாரு. அகால மரணம் அடைந்த எம்எல்ஏ நம்மளை நிராதரவா விட்டுட்டு போய்த்தானே, இனி நம்மளை எவன் காப்பான் அப்படின்னு தொகுதி மக்கள் அடைஞ்ச துக்கம் எங்க தொண்டக்குழியத்தானே முதல்ல வந்து அடைச்சுது. அந்த வருத்தம் எங்களுக்கு தானே தெரியும், பணம் செலவழிக்காத உங்களுக்கா தெரியும்? தேர்தலில் போட்டியிடாம பூரா காசையும் சேமித்த பணத்தை எடப்பாடியார் நைஸா பதுக்கி வச்சுட்டாரு. அது ஊழலா உங்களுக்கு தெரியலையா? இதுவா ஜனநாயக கடமை ஆட்டுகிற லட்சணம்? ஓட்டு போடக்கூடாதுன்னு அவர் சொல்லியும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி எங்களுக்கு ஓட்டு போட்ட அதிமுக காரங்க மேல அவர் ஏதும் நடவடிக்கை எடுத்தாரா? இல்லையே. கட்சிக்காரங்களை கூட்டி 4 நாளா எப்படி தோத்தோம் அப்படின்னு ராயப்பேட்டையில ஆராய்ச்சி பண்ண தெரிஞ்சவருக்கு திமுக எப்படி ஜெயிச்சதுன்னு ஆராய்ச்சி பண்ண தெரியல. பாத்தீங்களா? பங்காளிகள் என்ன செய்வாங்க என்பது பங்கு பிரிப்பவர்களுக்கு தானே தெரியும், எங்களுக்கு தெரியாதா? கூலிப்படை ராஜ்யத்தில் எம்எல்ஏக்களை எவனாவது ஓட்டு தள்ள மாட்டானா? அப்படியா எதிர்பார்ப்பது? அது எவ்வளவு கீழ்த்தரமான மட்டமான செயல். அதற்கு கள்ளச்சகரத்தை குடிச்சு சாவலாமே, குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாயாவது கிடைக்கும். ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிப்பது மகா கேவலம் என்பதால் தானே மேலும் 1.47 கோடி மக்களுக்கு, 1.47 கோடி பெண்களுக்கு நேர்மையா நியாயமா உரிமை தொகையை கொடுக்க போறோம். 2026 தேர்தலிலும் திமுக தான் ஜெயிக்கும் என்று உண்மை தெரிந்து போன காவிகளும் திராவிட பாவிகளும் வாயிலும் வயிற்றிலும் அதனால தான் கள்ளச்சாராய சாவு வீட்டில் அடிக்கிற மாதிரியே அடிச்சுக்கிறாங்க. எதிர்கட்சிகள் தங்கள் தோல்விக்கு 1000 காரணங்களை சொல்லலாம், ஆனால் எங்கள் வெற்றிக்கு ஒரே ஒரு காரணம்தான், அது எல்லோருக்கும் தெரியும். தன்னடக்கம் அதை வெளியே சொல்ல எங்களை தடுக்கிறது. அது என்ன என்று எங்களையே கேள்வி கேட்டு தொலைக்காதீங்க என்று ஊடகங்களை நாங்கள் எச்சரிக்கிறோம். 4 பேர் முன்னாடி வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்டா ஓப்பனா சொல்ல முடியுமாயா? நீட் ரகசியம் மாதிரி இந்த இடைத்தேர்தல் ரகசியத்தை வெளியே சொல்லவே முடியாது. செங்கல் எடுத்து காட்டின மாதிரி பப்ளிக்கா காட்ட முடியாதியா? புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. சண்டாளன் என்ற ஒரு வார்த்தை இப்ப தமிழ் அகராதியிலே கிடையாது தெரியுமோ? அதை எப்போ நாங்க எடுத்துட்டோம். அது தெரியாம இந்த சீமான் அந்த வார்த்தையை சொல்லி சீண்டுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. சந்தேகம் இருந்தால் நடமாடும் அகராதி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தொடர்பு கொண்டு நாகரிக வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். கருணாநிதி உயிரோடு இருந்த போதே அந்த பாட்டை கேட்டு வளர்ந்தவர்கள் தான் இந்த ஊபீசுகள். எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் என்று எச்சரிக்கிறோம். அதற்கு என்ன பதிலடி தர வேண்டும் என்று அறநிலையத்துறை துவாரக பாலகர்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் தன் கடமையை செய்வார்கள். 40க்கு 40 தேர்தல் வெற்றியே பெருசா கொண்டாட முடியாம இருக்கும் எங்களை போய் விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றியை கொண்டாட சொல்றீங்களே, உங்களுக்கு எவ்வளவு கொடூர நெஞ்சம் இருக்கு என்று எங்களுக்கு தெரிகிறது. அந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கும் நாங்க பணம் செலவழிக்கணுமா? அதை பார்த்து நீங்க ரசிக்கணுமா? இது உங்களுக்கே நியாயமாக தெரிகிறதா? டெல்லிக்கு போன கேண்டீன் வாலாக்கள் 40 பேரும் தமிழக மக்களுக்கும் பஜ்ஜி சொஜ்ஜி கிடைக்க ஏற்பாடு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு இடைஞ்சலாக இருப்பது அங்கு வேலை பார்க்கும் ஒரு சாயாவாலா தான். அவரை வேலையை விட்டு விரட்டத்தான் நாங்கள் அப்பப்ப கூடி ஆலோசிக்கிறோம். ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுயா. அந்த சாயாவாலா உத்தரப்பிரதேசத்துக்கு பஜ்ஜி மாவை அதிகமாக கடத்தி கொண்டு போய் கொடுக்கிறார். உத்தரப்பிரதேசத்தை அதிகமாக வாழ வைக்கிறார். உத்தரப்பிரதேசம் போல தமிழகமும் வளர வேண்டும் என்று காந்தி சிலை முன்பு போய் சாத்தீக முறையில் அந்த 40க்கு 40 போராடவும் துணிந்து விட்டார்கள். அது நிச்சயம் நடக்கும். அதற்கான கேரண்டி எல்லாத்தையும் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியலையா? மாசத்துக்கு ஒரு அகால மரணமாவது விழணும் அப்படின்னு நீங்க மொட்டை போடுறது, அழகு குத்திக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியலையா உங்களுக்கு? அது ஒரு மூட நம்பிக்கையா? சரி, நான் மீண்டும் வருவேன் வேறொரு செய்தியுடன். ஜெய் ஹிந்த்.